ஏப்பா இந்த பிரச்சனை இன்னைக்கு தான் தீரும்னு தெரியல. நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. வந்த வராமே ஏன் கோபப்படுத? கோபப்படாம இதுல வந்து உட்காரான். நான் ஒன்றும் வீட்டு வாசலுக்கு வந்து விருந்ததுங்க வரல. பின்ன மருந்து வாங்கியே வந்திருக்க. உன் நிலை என் அண்ணன் சொல்லையே வெக்கமா இருக்கு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத. நான் ஒன்னும் உன்னைய அண்ணன் கூப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தலையே. உன் புத்தியை பார்த்து தான் எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாவ. அப்படி இருந்தோம் நீ திருந்த மாட்டுக்காளா? என்ன நீ வந்து வராமையே நீ திட்டிகிட்டே கிடக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? டபரு, என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். உன்னாலதான் நானும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். நீ முதல்ல மருந்து கொடுக்கத நீ படித்தல. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நபரு, உண்மை இதுன்னு தெரியாம பேசாத. நான் மருந்து கொடுக்கறத விட்டு பல வருஷம் ஆச்சு. டபரு, நீ மற்ற வீட்டை போய் பேசலாம், ஆனா கூட பிறந்தவனா என்கிட்ட போய் எல்லாம் பேசாத. பொய்யெல்லாம் பேசல தங்கச்சி, உண்மையதான் சொல்லுவேன். உண்மை பேசுறியா? நீ கோல்முட்டி கோகிலாவுக்கு மருந்து கொடுத்தாளா? அவளுக்கு மருந்து கொடுத்ததா உனக்கு யார் சொன்னது? இங்க யார் யார் வராங்கது எனக்கு தெரியும். என்னெல்லாம் நீ ஏமாத்த முடியாது. நபர் தங்கச்சி, அவ வந்தது உண்மை, அவளுக்கு நான் மருந்து கொடுத்தது உண்மை. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு இல்ல இல்லன்னு சொன்ன, இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டியா? நீ கொடுத்த மருந்துனால அந்த பொம்பளை கீழே விழுந்து அடிபட்டு இப்ப இந்த ஊரே வேண்டான்னு பேருக்கு. நபரு, இந்த பாவெல்லாம் உன்னைய சும்மா விடாது. உன் கூட பிறந்த பாவத்துக்கு நானும் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையிலுமே நான் மருந்து கொடுக்கறத விட்டு பல வருஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் மந்தி தான் கொடுத்ததா சொன்னா, இப்ப இல்லைன்னு சொல்லுங்க. நான் மருந்து இல்லைன்னு சொன்னாலும் எல்லாரும் வந்து மருந்து கொடு மருந்து கொடுன்னு கேட்காம நான் என்ன பண்ணட்டும்? ஓ, அதனால மறுபடியும் மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன? மருந்து ஒன்றும் நான் தயாரிக்கல, அது வெறும் சத்து மருந்து தான். நீ கொடுத்த சத்து மருந்துல தான் அந்த பொம்பளை கீழே விழுந்தாளோ? அந்த கோகிலா வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டுன்னு அதுக்கு நானாம்மா பொறுப்பு? அது இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் முந்தி ஒருத்தி வந்து மருந்து வாங்கிட்டு போனாளா? அவளுக்கும் சத்து மருந்து தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஏற்கனவே பண்ணின பாவத்தையே தொலைக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். மேலும் மேலும் பாவத்தை பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மீந்தி அப்பா இப்படிதான் சொல்லுவார்த்தை கேட்காம இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தாவ. நீயும் அதே வேலை செய்கா. இந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்கா உன் தோட்டத்துக்கு வணிக்க வேலையை பாரு. சரி சரி செய்க. வந்தோம் வராமே நீ திட்டி விட்டு போறா. தாத்தா. வாமா, என்ன மருந்த வேணும்? ஆமாம் தாத்தா, அது விஷயமா தான் வந்திருக்கேன். மருந்து ரெடி பண்ணிட்டேளா? அதை அப்பதே ரெடி பண்ணிட்டேம்மா. அதுக்கு முந்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன தாத்தா, சொல்லுங்க. நான் தந்த மருந்த நீ கையில வாங்கினதுல இருந்தே யாரு மேலேயும் கோபப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ யாருக்கிட்டையும் அதிகம் பேசக்கூடாது. குறிப்பா உன் மாமியாருக்கு மருந்து கொடுத்து முடிக்கிறது வரைக்கும் நீ கோவங்கிறதே படக்கூடாது. இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? முடியும் தாத்தா. நல்லா யோசித்து பார்த்துக்க. இதெல்லாம் செய்ய முடிஞ்சா மட்டும்தான் இந்த மருந்து வேலை செய்யும். ஒருவேளை நான் லேசா கோவப்பட்டேம்னா? இந்த மருந்து லேசா கூட வேலை செய்யாது. பைசா கொண்டு வந்திருக்கியம்மா? கொண்டு வந்திருக்கேன் தாத்தா. எவ்வளோ ரூபா தரணும்? வெறும் 5000 ரூபாதாம்மா. என்னது, 5000-மா? உனக்கு இப்ப இந்த மருந்து வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா உடனே சொல்லிடு. இதை வாங்கிறதுக்குன்னு நிறைய பேர் போனுக்கு மேல போனா போட்டுக்கிட்டே இருக்காவ. நான் 5000 தந்துடுறேன் தாத்தா, நீங்க எடுத்துட்டு வாங்க. மருந்து எதுல தாத்தா கலந்து கொடுக்கணும்? இப்ப பார்த்து கேட்டியே எதுல கலந்து கொடுக்கணும்னு? சாப்பாட்டுல தான் கலந்து கொடுக்கணும். சரி சரி, நான் உள்ள போய் மருந்து எடுத்துட்டு வாரேன். ஒரு வழியா மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல வேலை, இன்னைக்கு பார்த்து எவளும் கண்ணெல்லாம் விடல. அச்சோ, அத்தை இங்கெல்லாம் இருக்காவ. இப்போ என்ன பண்ண? கேட்டையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்னத்தை கவரில் வாங்கிட்டு வந்திருக்க? அத்தை, இது சத்து மருந்து. படபடப்பு அடிக்கடி வருதுல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். வேலை செய்யணும், வேலை செய்யாமல் வெட்டியாக இருந்தால் படபடப்பு தான் வரும். சரிடி அண்ணா, நான் வீட்டு போயிட்டு வரேன். சரிடி, அப்புறமா பார்க்கலாம். எதுக்கு வயசான காலத்தில் அன்னத்தை எப்படி கஷ்டப்படுத்துக்க? கொஞ்சம் கூட மாட அவளுக்கு ஒத்தாசை பண்ணலாம்ல. ஆ சரிங்க. இவ செஞ்சு நான் பார்க்க. எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்க? உள்ளே போய் ஆற்றி குடி, தெம்பு வரும்.
சரித்த. மூஞ்சியும் முகரையும் பாரு, திருந்துறது மாதிரியே தெரியல. எப்போ பார்த்தாலும் ராட்டு மாதிரி வெளியிலேயே சுற்றிக்கிட்டு தெரியா. இவெல்லாம் எங்கே திருந்த? சரி, கொஞ்ச நேரம் அதில் போய் உட்காருவோம். என்ன இவா இப்போ எதுக்கு சமயக்கட்டில் உருட்டிக்கிட்டு கிடக்கா? சத்து மருந்து வாங்கிட்டு வந்தாலா ஏதாவது கலந்து குடிப்பாளா இருக்கும். நம்மளுக்கு என்னைக்கு செஞ்சு தந்தா நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் செய்யணும். எதுக்குமே ஒரு குடுப்பனை வேணும். ஏட்டே, இது உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. எனக்குன்னு சாப்பிட்றதுக்கா நீ செஞ்சு கொண்டு வந்த? ஆமத்த, இந்தாங்க பிடிங்க, சாப்பிடுங்க. பார்க்க அழகாக தான் இருக்கு, குடிச்சு பார்க்கேன். நம் 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 ருசியாக தான் இருக்குது. குறையும் சாப்பிடுங்கத்த. நீ சாப்பிட்டியம்மா? நீங்கள் சாப்பிடுங்கத்த, அப்புறமா நான் சாப்பிடுவேன். என்ன நீ இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் ஏற்கனவே மீனை பொரித்து அடுப்பங்கரையில் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிடுவேன். நீங்கள் முதல்ல இதை சாப்பிடுங்க. என்னன்னு தெரியல மருமூளே, இதை சாப்பிட்டதும் எனக்கு வயிறு நிறைஞ்சாப்புல இருக்குது. இதை நான் அப்புறமாவே சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் கிறக்கமாக இருந்த மாதிரி இருக்கு. நான் உள்ளே போய் படுத்து தூங்குகேன். உனக்கு எத்தனை பொரிச்ச மீன் வேணுமோ அத்தனையும் எடுத்து சாப்பிடு, சரியா மருமூளே? ஆ சரித்த. வெயிலுக்குள்ளே இங்கே அங்கன்னு தெரியாத, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, சரியா மருமூளே? ஆ சரித்த. என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே தூக்கமாக வருது. நான் உள்ளே போய் தூங்குகிறேன். அடக்கடவுளே, என் புத்தி ஏன் இப்படி ஆச்சு? இவ்வளோ நாளும் நான் ஒழுங்காக தானே இருந்தேன். இப்போ இதுக்கு இந்த கேடுகட்ட வேலையை செஞ்சேன். இதில் நான் வாங்கிட்டு வந்த மருந்தை கலந்து கொடுத்ததுனால எங்கள் அத்தை செத்து போயிடுவாங்களோ? அப்படி கண்டிப்பாக நடக்கக்கூடாது. நடக்கே நான் விட மாட்டேன். இப்போமே நான் அந்த தாத்தா கிட்ட போகிறேன். 5000 ஆனாலும் சரி, இல்லை 10,000 ஆனாலும் சரி, இதுக்கு மாற்று மருந்து வாங்கி கொண்டு எங்கள் அத்தைக்கு கொடுக்கேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு நிம்மதி.